ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஜூம் மீட்டிங்கின் மூலமாக கூடி வந்திருக்கிறவங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 1998ஆம் ஆண்டு மிஷனரியாக ஜெம்ஸின் தரிசனத்தோடு கூட இணைந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் தம்முடைய கிருபையின் கரத்தினாலே தாங்கி நடத்துகிறபடியினாலே இந்த மிஷனரி பணியிலே நிலைத்து நிற்பதற்கு அவர் பாராட்டின எல்லா தயவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கூடுகையிலே திரும்பவும் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் தந்தார். எனவே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பான எபனேசர் அண்ணனுக்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த கூடுகை ஆண்டவர் அதிகம் அதிகமாய் ஆசீர்வதிக்கட்டும். அநேகருக்குள்ளே தேவனுக்காக செயல்படுகிற அந்த தாகத்தை ஆண்டவர் இன்னும் அதிகமாய் உண்டாக்கட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்களிலே சிலர் அறிந்திருக்கிறபடி தற்போது இந்த 6 ரீஜனாக ஜெம்ஸினுடைய ஊழியங்களை நாங்கள் பிரித்து ரீஜனாக நாங்கள் அதற்கு தலைவர்களை உருவாக்கி நாங்கள் அதை செய்து வருகிறோம். அதில் சென்ட்ரல் ரீஜன் என்று சொல்லக்கூடிய அந்த மத்திய மண்டலத்திற்கு பொறுப்பாளராக இருந்து கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக நான் இந்த காரியத்தை நானும் என்னுடைய குடும்பமாக நாங்கள் செய்து வருகிறோம். எங்களுக்கு கீழாக 2 ஜோன் உண்டு. அந்த 2 ஜோன்லேயுமே எங்களுடைய தலைவர்கள் உண்டு. அவர்களுக்கு கீழே ஏராளமான மிஷனரிகள் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய கிருபையினாலே அநேக எதிர்ப்புகள், காரியங்கள் எல்லாம் காணப்பட்டாலும், தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் அறிவிக்கவும், காரியங்களை செய்யவும் ஆண்டவர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து வருகிறார். நாளை தினத்திலும் கூட ரோத்தாஸினுடைய அந்த வளாகத்திலே வைத்து நாங்கள் ஞானஸ்நான ஆராதனை வைத்திருக்கிறோம். அது ஒரு எலெக்ஷன் டைம். ஆனாலும் அநேக காரியங்களை எங்களால் செய்ய முடியலை. இருந்தாலும் அவைகளின் மத்தியிலையும் இந்த ஞானஸ்நான ஆராதனையை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். அந்த ரோத்தாஸ் ஜோனில் உள்ள எல்லா இடங்களிலும் நாளை தினத்தில் இந்த ஞானஸ்நான ஆராதனை நடக்கும். மலைக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் அந்த வளாகத்துக்கு வருவாங்க. மலைக்கு மேலே உள்ளவர்கள் ஆங்காங்கே தண்ணீர் இருக்கிற இடங்களிலே அந்த காரியங்களை அவர்கள் செய்வார்கள். எனவே உங்களுடைய ஜெபங்களிலே நவம்பர் மாதம் இந்த எலெக்ஷன்லாம் இருக்கிறதுனால ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இந்த காரியங்களை மனதிலே கொண்டு நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்வேன். இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கொஞ்ச நேரம் நாம் தியானிக்க வண்ணமாக ஒரு முக்கியமான ஒரு காரியத்திற்கு நேராக நான் உங்களை எடுத்துச் செல்லும்படியாய் விரும்புகிறேன். அருமையான சகோதரி ஜெபிக்கும் பொழுது சொன்னாங்க, ஏதோ ஒரு விதத்திலே நாம் என்ன தடை செய்யப்படுகிறோம். ஏதோ ஒரு வார்த்தை அவங்க சொன்னாங்க. ஊழியத்து நிமித்தம் ஏற்படுகிற தடைகள் இவைகளை தாண்டி நாம் ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும் என்கிற காரியத்தை அவர்கள் ஜெபத்தில் சொன்னதை நான் கேட்டேன். இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாக இந்த உலகத்திலே வந்த பொழுது அதை குறித்த ஒரு வசனம் மிக மிக அதிகமாக கிறிஸ்மஸ் நாட்களிலே எல்லா இடத்திலும் வாசிக்கப்படுகிற அல்லது புறஜாதி ஜனங்களுக்கு சொல்லப்படுகிற சில வசனங்களிலே மிக முக்கியமான ஒரு வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த உலகத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய நற்செய்தியை அல்லது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும் வண்ணமாக இந்த உலகத்தில் ஆண்டவர் வெளிச்சமாக ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மெய்யான ஒளியாய் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதோடு கூட ஆண்டவர் நின்று விடாதபடி நீங்களும் நானும் அறிந்திருக்கிறபடி இந்த உலகத்தில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் உப்பாக வெளிச்சமாக ஆண்டவர் இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிறார். நமக்கு தெரியும், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் நிறைந்த அல்லது உப்பால் சாரமேற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நமக்குள்ளே உள்ள நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக, நம்முடைய கிரியைகள் மூலமாக, வார்த்தைகளின் மூலமாக இந்த விடுதலையின் நற்செய்தி மற்றவர்களுக்குள்ளே போய் அவர்களுக்குள்ளே ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வண்ணமாக ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு மறுரூபத்தை நாம் இந்த பூமியிலே நாம் உண்டாக்க முடியும். எனவேதான் ஆண்டவர் நான் வெளிச்சமா வந்தேன், நான் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி அதோடு நிப்பாட்டாம ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உலகத்திற்கு ஒளியா இருக்கு, நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. அப்போ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்மேல் திணிக்கப்பட்ட ஒரு அழைப்பு, நாம்
இவ்வளவு பெரிய இந்த சந்தோஷத்தை, நாம் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தை, அதைத்தான் நாம் பார்க்கிறோம். ரட்சிப்பின் சந்தோஷம், இரட்சணியத்தின் சந்தோஷம். தான் தாவீது சொல்றாரு 51வது சங்கீதத்தில தாவீது சொல்லுகிற காரியம் என்னன்னா, அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. அப்போ அந்த 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 சந்தோஷத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நமக்குள்ளே இன்பில்ட்டா இருக்கிற ஒரு கால். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த சந்தோஷத்தை, இந்த விடுதலையை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக, இந்த சந்தோஷத்தை நாம் மற்றவர்களுக்கு கடத்தும்படியான ஒரு பெரிய அழைப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற ஏராளமான ஜனங்கள் இந்த உலகத்திலே காணப்பட்டாலும், இந்த அ அ கோர் இல்லன்னா இந்த 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 ஒரு 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 நேர்த்தியான அழைப்பு, ஆண்டவரினால ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அழைப்பை புரிந்து கொண்டவர்கள் மிக மிக சிலர் தான். அப்படிப்பட்ட புரிந்து கொண்ட ஒரு கூட்டமாக இந்த மாலை வேளையிலே நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கும் பொழுது, இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, எனக்குள்ளே ஆண்டவர் தந்திருக்கிற இவ்வளவு பெரிதான இந்த ஒரு அழைப்பை நான் தொடர்ச்சியாக நிறைவேற்ற வேண்டுமேயானால், நாம் ஜெபத்திலே பார்த்தது போல அதில தடையோ, அதில ஏதோ ஒரு காரியங்களோ வராதபடி. ஏனென்றால் எப்பொழுது நாம் முன்னேறுகிறோமோ, அப்பொழுது அந்த காரியங்களை தடை செய்வதற்கு சத்துரு ஏராளமான காரியங்களை செய்யலாம். நம்முடைய சொந்த வாழ்க்கையில செய்யலாம், பிள்ளைகளுடைய காரியங்கள்ல செய்யலாம், அல்லது குழுவா இருக்கிறோமேயானால், அல்லது குடும்பமா இருக்கிறோமேயானால், அதில ஏதாவது காரியங்கள கொண்டு வரலாம். இன்றைக்கு நாம் குடும்பங்களாக இந்த இடத்துல நாம் கூடி வந்திருக்கும் பொழுது, நாம் யோசிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், இன்றைக்கு அழைப்பை தெரியாத ஒரு ஒரு கூட்டமாக நான் அல்ல, அழைப்பை நான் தெரிந்திருக்கிற கூட்டத்திலே நான் காணப்படுகிறேன். அப்புட்ன்னா, இன்றைக்கு அந்த அழைப்பை, அந்த விடுதலைய, அந்த சந்தோஷத்தை கொடுக்கிற காரியத்த, நான் எவ்வளவாய் என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில, நான் வேலை செய்ற இடமா இருக்கலாம், அல்லது நம்முடைய உற்றார் உறவினர்கள் உள்ள காரியங்களா இருக்கலாம், அல்லது நண்பர்களுடைய காரியங்களா இருக்கலாம். இருக்கிற இடத்துல உள்ள நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிற வீட்ல உள்ளவங்களா இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல இந்த காரியத்தை மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிற காரியங்கள. ஏன்னா இந்த உலகத்துல இயேசு இல்லாத எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலயும் ஒரு இருள் கண்டிப்பா இருக்கும். இன்னைக்கு நாம் சந்தோஷமா இருக்கிறோம். ஏன் சந்தோஷமா இருக்கோம்? ஏன்னா எல்லாருடைய கைகளிலும் கோடி கோடியா பணம் இருக்குதா? நம்முடைய காரியங்கள் எல்லாம் எல்லாம் உலக பிரகாரமான பெரிய ஆசீர்வாதங்களோடு இருக்கிறனால இல்ல. நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார். நாம் ஆனாலும் நமக்கு ஏராளமான பிரச்சனைகள், போராட்டங்கள், தேவைகள், உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாம் இருந்த போதிலும் நாம் சந்தோஷமா இருக்கிறோம். ஏனென்றால், அது இந்த உலகம் தருகிற சந்தோஷம் அல்ல. அந்த ரட்சிப்பினால் உண்டாகிற அந்த சந்தோஷம். அப்போ இந்த சந்தோஷத்தை நாம் மற்றவர்களுக்கு கடத்த வேண்டும். இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியத்தில தடைகளை எல்லாம் தாண்டி அல்லது அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் அ உண்டாக முடியாத ஒரு சூழ்நிலையிலும், அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி, ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய மகிழ்ச்சிய, ஒரு பெரிய சந்தோஷத்த இன்னைக்கு நாம் கொடுக்க வேண்டுமேயானால், நாம் கவனிக்க வேண்டிய சில காரியங்களை நான் இந்த மாலை வேளையில நான் உங்கள் மத்தியில வைக்கும்படியாய் விரும்புகிறேன். நமக்கு தெரிந்திருக்கிற ஒரு புஸ்தகத்திலிருந்து வேகமாக சில காரியங்களை சொல்லி நான் முடிக்கும்படியாய் விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். எஸ்தரின் புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம், அதனுடைய கடைசி வசனத்தின் கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது, "சூசான் நகரம் கலங்கிற்று." ஒரு பெரிய கலக்கம் நிறைந்திருந்த ஒரு சூழ்நிலையில, இங்க நம்ம பார்க்கிறோம். ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷமே இல்ல. அவர்களுக்குள்ள மகிழ்ச்சி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இந்த 3வது அதிகாரம் முடியுது. ஆனா, 8வது அதிகாரத்தின் கடைசி பகுதி இப்படியாய் சொல்லுகிறது. 16வது வசனத்த வாசிக்கிறேன். "இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும், மகிழ்ச்சியும், களிப்பும், கனமும் உண்டாயிற்று." பெரிய ஒரு மகிழ்ச்சி, கொண்டாட்டம், விருந்து, கொண்டாட்டம் எல்லாம் 17வது வசனத்துல உண்டாது. அப்போ இந்த இடைப்பட்ட காரியத்துல இருக்கிற சில காரியங்களை இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக, இன்றைக்கு எனக்கு அந்த அழைப்பு உண்டுன்னு தெரிஞ்சும், ஏன் என் குடும்பத்துல சில இடங்கள்ல இந்த காரியத்த என்னால பார்க்க முடியல? என் தனி வாழ்க்கையில ஏன் பார்க்க முடியல? நான் இருக்கிற இடங்கள்ல, வேலை செய்ற இடத்துல ஏன் என்னால செய்ய முடியல? ஏன் சபைக்குள்ள இந்த காரியங்களை என்னால செய்ய முடியல? இல்லன்னா, எனக்கு தெரிந்திருக்கிற சில காரியங்கள், சில மனிதருடைய வாழ்க்கையில இந்த காரியத்த என்னால ஏன் செய்ய முடியல? குறிப்பிட்ட மனிதனாக இருக்கலாம். இல்ல குறிப்பிட்ட ஒரு குடும்பமா இருக்கலாம். அல்லது குறிப்பிட்ட ஒரு சபையா இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் வருகிற, அல்லது ஒரு களிப்பு உண்டாகிற, ஒரு சந்தோஷம் உண்டாகிற,
இந்த காரியத்தை ஏன் என்னால செய்ய முடியல? அதற்கு நான் என்ன காரியங்களை கவனிக்க வேண்டும்? இந்த 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 கலங்கி நின்ற அந்த நகரத்துக்கும், களிப்பு உண்டாகின அந்த காரியத்திற்கும் இடைப்பட்ட இந்த சூழலிலே வேகமா ஒரு 5 காரியங்களை உங்கள் மத்தியிலே உங்களுடைய சிந்தனைக்காக நான் விட்டுச் செல்லும்படியாய் விரும்புகிறேன். முதலாவதாக 3வது அதிகாரம் கடைசியா கலக்கத்தோடு முடிந்த பொழுது, முதலாவது செய்த காரியத்தை 4வது அதிகாரத்தில பார்க்க முடியும். ஜெபத்திற்கும், உபவாசத்திற்கும் முதலிடம் கொடுத்தார்கள். இன்னைக்கு அநேக நேரங்களிலே எப்பொழுதெல்லாம் ஒரு இக்கட்டான சூழல் உண்டாகிறதோ, அல்லது இனி ஒண்ணும் பண்ண முடியாது, எல்லாமே நம்முடைய கைகளை விட்டு கடந்து போயிடுச்சு என்று நினைக்கிறோம். ஏன்னா 15வது வசனத்தில அப்படிதான் பார்க்கிறோம். 3வது அதிகாரம். அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். எல்லா காரியங்களும் முத்திரையிட்டு எல்லா அனுப்பப்பட்டது. 13வது வசனம் சொல்லுது. அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. அநேக நேரத்துல எப்போ காரியங்கள் நம்முடைய கைகள விட்டு தாண்டி போயிட்டுன்னு நெனைக்கிறோமோ, அப்போ அநேக நேரத்துல ஒண்ணு சும்மா உட்கார்ந்துர்றோம். இல்லன்னா வேற ஏதாவது காரியங்கள முயற்சி பண்ணலாமான்னு பார்க்குறோம். ஆனா, இங்க மிக அருமையான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். என்ன ஞாபகப்படுத்த விரும்புறாரு? முதலும் முக்கியமாய் நாம் செய்ய வேண்டிய காரியம் உபவாசம், ஜெபம் இவைகளுக்கு நாம் முதலிடம் கொடுக்கும்படியாக. ஏனென்றால் நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் காரியங்களை செய்வார். இயலாதவைகளையும் ஆண்டவர் அங்கே காரியங்களை கூடி வர பண்ணுவார். முடியாத காரியங்களையும் ஆண்டவர் முடிய பண்ணுவார். எனக்கு தெரியாது நாம் கூடி வந்திருக்கிற இந்த கூடுகையில நாம் ஒரு சிலராக நாம் கூடி வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் நாம் இதில இணைந்திருக்கிறோம். ஆ எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இத வரும் நாட்கள்ல யூடியூப் மூலமா, காணொளி மூலமா பார்க்கிறவர்களுடைய வாழ்க்கையோடு கூட சம்பந்தப்பட்ட காரியங்களா இருக்கலாம். காரியங்கள் கை நழுவி போயிருச்சு. இனி இதுல ஒரு சந்தோஷம் உண்டாகுமா? இனி இதுல ஒரு மாற்றம் உண்டாகுமா? அது என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது என்னுடைய வேலை சம்பந்தமான காரியங்களா இருக்கலாம், அல்லது என்னுடைய சொந்த வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட காரியங்களா இருக்கலாம், அல்லது எனக்கு மிகவும் நெருக்கமானவருடைய காரியங்களா இருக்கலாம். இனி எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நாம் இன்றைக்கு கவலையோடு அல்லது கேள்விகளோடு நாம் உட்கார்ந்திருப்போம்னா, ஆண்டவர் சொல்றாரு, நாம் ஜெபத்திற்கும், உபவாசத்திற்கும் முதலிடம் கொடுப்போமாக. ஏன்னா ஆண்டவர் யோவான் 15வது அதிகாரத்துல ரொம்ப அருமையா சொன்னாரு. என்னை அல்லாமல் உங்களால் ஒண்ணும் செய்யக்கூடாது. அப்போ எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை நம்பி ஜெபத்திலே அவரோடு கூட நாம் இணைய வேண்டும். அதத்தான் 2 நாளாகவும் அதனுடைய 20வது அதிகாரத்திலே மிக அருமையான ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். அதை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். யோசபாத் என்னும் ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசபாத் ராஜா அதனுடைய முதல் 1, 2 வசனங்கள பார்த்தா மிக திரளான ஒரு கூட்டமா திடீர்னு வாராங்க. அங்க இருக்கிற எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், களிப்பு, சந்தோஷம் எல்லாமே போச்சு. திடீர்னு ஒரு நியூஸ் வருது. இப்படி அ திரளான ஜனங்கள். அதில டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு 1, 2 வசனங்கள் இருக்கு. எனக்கு நேரம் இல்ல. அந்த 1வது, 2வது வசனத்தில இந்த காரியம் கேட்ட உடனே யோசபாத் செய்த முதலாவது காரியம் 3வது வசனம் போட்டிருக்குது. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அதத்தான் இன்னும் கொஞ்சம் தெளிவா 12வது வசனத்துல போடப்பட்டிருக்குது. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பெலன் இல்ல. இது ஒருவேளை நம்முடைய கண்டிஷனா இருக்கலாம். என்ன செய்ற அதுக்கு அடுத்தது எங்களுக்கு நிற்க பெலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. எங்களுக்கு பெலனும் இல்ல. எங்களுக்கு என்ன செய்றதுன்னு தெரியல. நான் சொன்னது போல, காரியங்கள் கைகளை தாண்டி போன ஒரு சூழலிலே, அதே வசனத்தில பாருங்க 12வது வசனம். ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய ஊழியம் சார்ந்த காரியங்களா இருந்தாலும் சரி, ஆத்தும ஆதாயம் சார்ந்த காரியங்களா இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய குடும்பம் சார்ந்த, பிள்ளைகள் சார்ந்த, வேலை ஸ்தலத்தை சார்ந்த காரியங்களா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சொல்லலாம். ஏதாவது ஒரு காரியம் கை க கை 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 மீறி போயிட்டு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம இருப்போம்னா, ஆண்டவர் உங்களுக்கு மறுபடியும் சொல்ல விரும்புறாரு. ஜெபத்திலே இந்த காரியங்களை நாம் ரீஸ்டார்ட் பண்ண முடியும். உபவாசத்தோடு, ஜெபத்தோடு. எப்பல்லாம் எங்களுடைய தனி வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய காரியங்கள்ல
பொருளாதார காரியங்கள்ல மிக பெரிதான ஒரு நெருக்கம் வருதோ, இப்போலாம் நானும் என்னுடைய மனைவியும் செய்ற காரியம் இதுதான். இன்னும் அதிகமா ஜெபத்துல அவரோடு கூட இணைஞ்சிருவோம். சில நாட்கள்லாம் நாங்க நைட்டு ஃபுல்லா ஜெபத்துல ஸ்பெண்ட் பண்ணிருவோம். ஏன்னா, எந்த காரியத்தையும் நாங்க என்னுடைய தேவைகளோ, காரியங்களோ இது நாங்க இது சொல்றதில்ல. ஈவன் எதுலயும் நாங்க மென்ஷன் பண்றதும் இல்ல. எப்பல்லாம் நெருக்கம், வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்ல. ரொம்ப நெருக்கம், யார்ட்டயும் சொல்ல முடியாத ஒரு சூழல்கள்லாம் வரும்பொழுதெல்லாம், எங்களுடைய ஒரே காரியம், டைமிங் போட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நாங்க மாறி, மாறி இரவுல முழிச்சு உட்கார்ந்து நாங்க ஜெபம் பண்ணுவோம். சில மாற்றங்கள பார்த்திருக்கோம். நம்ப முடியாத அளவுக்கு மாற்றங்களை நாங்க பார்த்திருக்கிறோம். இது ஏதோ ஒரு காலத்துல அல்ல. நாங்க இப்பொழுதும் அத நாங்க அனுபவிக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புறார். உங்கள ஒவ்வொருவரோடு ஆண்டவர் பேச விரும்புற காரியம், எங்கேயாவது நம்ம திகைச்சு, ஒண்ணும் இல்லாம கலங்கி போய் ஒரு வேள நிப்போம் அப்டின்னா, இன்னைக்கு மறுபடியும் அந்த ஜெபத்திற்கும், உபவாசத்துக்கும் முக்கியத்துவம் குடுப்போம். நம்பர் 1. 2வது இன்னொரு காரியத்த உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம். இப்போ அடுத்தால 5வது அதிகாரத்துக்கு நம்ம வந்தோம் அப்டின்னா, அவங்க ஜெபம் பண்ணாங்க, உபவாசம் இருந்தாங்க. உடனே எல்லாம் ஜூம் ஜாம்ன்னு எல்லாம் மாறிருச்சு. அங்க ஆ ம் ஆமான் செத்து விழுந்துட்டாரு. ராஜா திடீர்னு இப்போ அப்படிலாம் ஒண்ணும் நடக்கல. இங்க ஒண்ணுமே நடக்கல. ஜெபம் பண்ணது உண்ம, உபவாசம் இருந்தது உண்ம. எல்லாம் இருந்துச்சு. ஆனா, இன்னும் காரியங்கள் மாற்றப்படவில்லை. ஆனா, 2வது அவங்க என்ன தெரியுமா செய்றாங்க? அவங்க ஃபெய்த்ல ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. இங்க அநேக நேரங்கள்ல நாம் தவறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இனி என்னங்க பண்றது? இனி ஒண்ணும் பண்ண முடியாது. இனி என்ன நம்ம ட்ரை பண்றது? இனி என்ன நடக்க போகுது? அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்துர்றோம். ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறாரு. நாம் விசுவாசத்தோடு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறபடி, அல்லது ஆண்டவர் நம்மை நடத்துகிறபடி, விசுவாசத்தோடு நம்முடைய கால்களை, நம்முடைய நம்ம எடுத்து வைக்கணும். எங்கேயாவது யோசித்து பாருங்க, ஏதாவது ஒரு ஏரியாவா இருக்கலாம். நம்முடைய ஊழியம் செய்கிற காரியங்களா இருக்கலாம். அல்லது ஜெபிக்கிற காரியங்களா இருக்கலாம். எங்கேயோ ஒரு இடத்த வந்து நம்ம நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சிருப்போம். இனி அவ்வளதான் ஒண்ணும் இல்ல. அ ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் விசுவாசத்துல அதை ஆரம்பிங்க. கல்ல எடுத்து போடுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. விசுவாசத்துல எடுத்து போடணும். ஏன் எடுத்து போடல? இல்ல ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு. இப்போ உள்ள வச்ச உடனே ஒரு வேள வந்தா கூட டக்குன்னு எடுத்துருக்கலாம். 4 நாள் ஆயிட்டு ஆண்டவரே எப்படி எடுக்குறது? நாருமே. இனி எடுத்து என்ன பிரயோஜனம்? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தோடு நாம் கால்களை வைக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அததான் ஆண்டவர் வந்து சொன்னாரு, அந்த கல்யாண வீட்ல, கற்சாடியில தண்ணீர நிரப்புங்க. விசுவாசத்துல நாம் செய்யணும். யோர்தான் நதியில கால வைங்க. ஆண்டவர் எந்த ஏரியாவுல நம்மிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார்ன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தோடு மறுபடியும் நாம் நடக்க ஆரம்பிப்போம். ஆண்டவர் அதிலே காரியங்களை செய்ய வல்லவர். எஸ்தருடைய புஸ்தகத்துல நம்ம அததான் பார்க்கிறோம். ஒண்ணுமே நடக்கல. ஆனா விசுவாசத்தோடு அவங்க முன்னேறுறாங்க. ராஜாவ போய் பார்க்கிறது, ராஜாவ விருந்துக்கு கூப்பிடுறது, இனி என்ன நடக்க போது அப்படின்னு முடங்கி கிடக்கல. விசுவாசத்தோடு கூட கால்களை எடுத்து வச்சா, செயல்பட ஆரம்பிச்சா. இன்னைக்கு நாம் செயல்படும் பொழுது காரியங்களை நாம் மாற்றத்தை பார்க்க முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நிச்சயம் ஆண்டவர் காரியங்களை செய்வார். 3வதாக நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல எப்படி இருக்கணும் அப்டின்னா, இரவிலும் எனக்காக கிரியை செய்வதற்கு ஒரு ஆண்டவர் உண்டு. நைட்ல கூட அவர் எனக்காக கிரியை செய்ய முடியும். அதுதான் அடுத்த அடுத்த அதிகாரத்துக்கு வரோம். 6வது அதிகாரம். 6வது அதிகாரத்த பார்த்தீங்கன்னா, அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால், கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வரச் சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற்காவலர் ராஜாவின் 2 பேர் பிரதானியாகிய பிக்தானாவும், தேரேசும் இந்த சம்பவம் எங்க உள்ள சம்பவம்? 2வது அதிகாரம் கடைசில இருக்கிற சம்பவம். நமக்கு இந்த கதை, ஸ்டோரிலாம் நல்லா தெரியும். எப்பமோ நடந்த காரியம். அந்த 2வது அதிகாரம் 22வது வசனத்த வாசிக்கிறேன். 21 இருந்தே வாசிக்கிறேன். அந்நாட்களில் மொர்தெக்காய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்தபோது, வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் மர்மம் வைத்து, ராஜாவாகிய அகஸ்வேரின் மேல் கைபட வைப தேடினார்கள். இந்த காரியம் மொர்தெக்காய்க்கு தெரிய வந்ததினால், அவன் அதை நல்லா பாருங்க. நான் அததான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெக்காயின் பெயரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். நல்லா நம்ம யோசித்து பாருங்க. எப்பவோ நடந்த ஒரு காரியம். எப்பவோ நடந்த ஒரு காரியம். ஆனா, ஆண்டவர் நைட்ல கிரியை செய்றாரு. அப்பல்லாம் அவனுக்கு ஒண்ணும் தெரியல அது. ராஜாவுக்கு தூக்கம் வரலன்னா என்ன செய்வாங்க? ஏராளமான காரியங்கள் இருக்குது. ஒருவேளை ஏதாவது இசைய வாசிக்க சொல்லியிருக்கலாம். கொஞ்சம் ஏதாவது என்டர்டெயின்மென்ட்க்கு ஏதாவது ஒரு டான்ஸ் எதையாவது போட்டிருக்கலாம். இல்லன்னா 2 பேர வச்சு கைய கால பிடிக்க சொல்லியிருக்கலாம்.
அப்போ பாருங்க ஆண்டவர் எப்படி கிரியை செய்றாரு பாருங்க. இரவுல, நைட்ல. நைட்ல சொல்றாரு, "அந்த புஸ்தகத்த கொண்டாங்கப்பா." அந்த புஸ்தகத்துல நான் நினைக்கிறேன், மொர்தெகாய் சொன்ன இந்த காரியம் மட்டும் இல்ல, நெறைய காரியத்த எழுதி வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்டரி புக் மாரி இருந்திருக்கும்னு நம்புறேன். அதுல ஆண்டவர் கிரியை செய்றாரு. கரெக்ட்டா இந்த பகுதி வாசிக்கப்படுகிறது. அங்க இருந்து தான் காரியங்கள் மாறுது. அந்த இரவுல வெளியில வந்து பார்க்குற யார் நிக்கிறா? அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அங்க வந்து ஆமான் நிக்கிறான். இது எல்லாம் இரவுல நடக்குது. இன்னைக்கு நாம் ஆண்டவர் மேல இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் இருப்போமேயானால், கலங்காம நம்ம தொடர்ந்து போகலாம். இதுதான் அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல பார்க்கிறோம். அந்த கப்பர் பிரயாணத்துல பவுல் சொல்றாரு, "இந்த ராத்திரியிலே தேவன் எனக்கு தோன்றி, கர்த்தருடைய தூதனானவர் எனக்கு தோன்றி." நைட்ல கிரியை செய்கிற ஆண்டவர். எவ்வளவு நம்முடைய சூழ்நிலைகள், காரியங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருளைப் போல, அந்தகாரத்தைப் போல காணப்பட்டாலும், அவைகளின் மத்தியிலே எனக்காக, உங்களுக்காக கிரியை செய்கிற ஒரு தேவன் உண்டு. அவரால கிரியை செய்ய முடியும். அப்படிப்பட்ட இருளான நேரத்திலேயும் நமக்காக கிரியை செய்கிற ஒரு ஆண்டவர். அந்த ஆண்டவர் இங்க காரியங்களை எல்லாம் மாற்றி, கொஞ்சம் கொஞ்சமா அந்த காரியங்கள்லாம் மாறுறதை நாம் இங்கே பார்க்க முடியும். 4வதாக இன்னொரு காரியத்த நம்ம பார்க்கலாம். இதே எஸ்தரின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில பார்த்தோம் அப்படின்னா, 1வது வசனத்தை வாசிக்கிறேன். அன்றைய தினம் ஆகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்துருவாய் இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். இப்பதான் ரீசென்ட்டா தான் எஸ்தர் இந்த மொர்தெகாய் யாரு? நான் யாரு? என்கிற காரியங்களை ராஜாவுக்கு இப்பதான் சொல்றா. இவ்வளவு நாளும் சொல்லல. அப்போ 4வது என்ன? ஆண்டவர் தேவனுடைய அந்த வேலைக்காக இந்த எஸ்தர் காத்திருக்கிறா. எங்கேயும் அவசரப்படல. அநேக நேரங்கள்ல காரியங்கள் நமக்கு கைகூடாம இருக்கிறதுக்கு, காரியங்களை ஆண்டவர் விரும்புகிறபடி நாம் செய்ய முடியாமல் போவதற்கு, இல்லன்னா எங்க நம்ம சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியும், விடுதலையும், மாற்றத்தையும் பார்க்கணுமோ, அந்த இடத்துல பார்க்க முடியாம போறதுக்கு, ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய வேலைக்கு நம்ம முன்னாடி அவசரப்பட்டுர்றோம். இங்க பாருங்க, நமக்கு நல்லா தெரியும். முதல் ஆரம்பத்துல இருந்து திரும்ப திரும்ப நம்ம பார்க்கிறோம். எஸ்தர் சொல்லல. நான் இந்த குலத்தில உள்ளவன்னு சொல்லல. மொர்தெகாய் அத சொல்ல வேண்டான்னு சொல்லியிருந்தாரு. அப்போ அதையெல்லாம் அவ ஆண்டவருடைய வேலைக்காக இருந்து, காத்திருந்து, காத்திருந்து, காத்திருந்து காரியங்களை செய்து, இங்க பார்க்கிறோம். சரியான ஒரு நேரம் வரும்பொழுது, ஆண்டவருடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்கிறா. அப்போ ரொம்ப கர்த்தருடைய வேலைக்காக இந்த எஸ்தர் காத்திருந்து காரியங்களை செய்தா. அதனால தான் சரியான விதத்தில ஒரு பெரிய மாற்றத்தை இங்கே பார்க்க முடியுது. இன்னைக்கு ஏராளமான பிரஷர் நமக்குள்ள வந்தாலும், நம்ம ஆண்டவரிடத்தில ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவரே, நான் உங்களுடைய வேலைக்காக நான் காத்திருக்க எனக்கு வேண்டிய ஞானத்த தாங்க ஆண்டவரே. உம்முடைய உம்முடைய காரியத்துக்காக காத்திருக்கட்டும். என்னதான் பிரஷர் எவ்வளோதான் காரியங்கள் வந்தாலும், ஆண்டவரே நான் உம்முடைய வேலைக்காக காத்திருக்கட்டும். நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் லாசருனுடைய காரியங்கள்ல பார்க்கும் பொழுது, அவருடைய வேலைக்காக காத்திருந்தார். கானா ஒரு கல்யாண வீட்ல அவருடைய வேலைக்காக தான் தேவனுடைய வேலைக்காக காத்திருந்தார். இன்னைக்கு நாம் ஆண்டவரிடத்தில செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஜெபம், ஆண்டவரே, சுற்றிலும் இருக்கிற பிரஷர்னால எங்கே நான் அவசரப்பட்டு சில நேரத்தில பார்த்தீங்கன்னா, நேரத்துக்கு முன்பதாக ஏதாவது நம்ம சொல்லுகிற ஒரு வார்த்தை கூட ஒரு பெரிய பின்விளைவுகள உண்டாக்கிரும். நம்ம சொல்ற காரியங்களா இருக்கலாம், செயல்படுகிற காரியங்களா இருக்கலாம். அப்போ அந்த ஆண்டவருடைய அந்த நடத்துதல், அந்த மெல்லிய நடத்துதல். அப்போ எவ்வளவு அதிகமாய் நம்ம ஆவியானவரோடு கூட நாம் தங்கியிருக்கிறோமோ, ஆவியானவரோடு கூட நாம் வாழ்கிறோமோ, ஆவியினால் நாம் நடத்தப்படுகிறோமோ, அந்த ஆவியானவரினால நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையில போகும்பொழுது, நாம் அவருடைய ஏற்ற வேளையில நாம் காரியங்களை செய்வோம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். கடைசியா ஒரு காரியத்த நான் சொல்லி முடிக்கும்படியாய் விரும்புகிறேன். இந்த 8வது அதிகாரத்தில நல்லா கவனிச்சீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். மிகவும் குழப்பமும், போராட்டங்களும் எல்லாம் நிறைஞ்ச அந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு விடுதலை இங்க உண்டாவதற்கு காரியங்கள் எல்லாம் நடந்து வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, 8வது அதிகாரத்தின் ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, எஸ்தருக்கு, மொர்தெகாய்க்கு எல்லாருக்கும் காரியங்கள் எல்லாம் செட்டில் ஆயிருச்சு. எல்லாத்துக்கும் காரியங்கள் சரியாயிருச்சு. இப்போ மொர்தெகாய்க்கு எதுவுமே தேவையில்ல. மொர்தெகாய் எஸ்தருக்கு எந்த காரியத்துக்கும் தேவையில்ல. அவசியம் இல்ல. நீங்க இதுல பார்த்தீங்க, அன்றைய தினம் ஆகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்துருவாய் இருந்த ஆமான் வீட்ட ராஜாத்திய எஸ்தருக்கு கொடுத்தான்.
அப்புறம் ராஜா 2வது வசனம். ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். அப்போ எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தார். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா, எஸ்தருக்கு மொர்தெகாய்க்கு இப்ப எதுவுமே தேவையில்ல. எல்லாம் செட்டில் ஆயிருச்சு. எல்லாம் செட்டில். ஆனா, அந்த எஸ்தருடைய காரியங்கள பாருங்க. 6வது வசனத்தில பாருங்க. 6வது வசனம். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும்? எப்ப தெரியுமா நம்ம மாற்றத்த பார்க்க முடியும்? எனக்கு எல்லா காரியங்கள் இருந்தாலும், எனக்கு எல்லாமே நல்லா இருந்தாலும், மற்றவர்களுக்கு மேல எனக்கு நான் வைக்க வேண்டிய கரிசனை, கவலை, அக்கறை, பாரம், மற்றவர்களுக்காக பரிந்து மன்றாடுகிற, பரிந்து பேசுகிற, செயல்படுகிற, அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் பொழுது மாத்திரம் அந்த மனநலம் நமக்கு வேணும். அப்பதான் மாற்றத்த பார்க்க முடியும். இல்லன்னா, நம்ம காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் சாதகமா செட்டில் ஆகி வரும்பொழுது, நாம் பிறரை குறித்த அக்கறை இல்லாம போயிருவோம். 4 குஷ்டரோகிகளை பற்றி நமக்கு தெரியும். மிகவும் ஆ பஞ்சம் நிறைந்த, தேவை நிறைந்த ஒரு சூழ்நிலையில அவங்க காணப்பட்டாங்க. ஒரு சூழல் வந்தது. காரியங்கள் மாறியது. அப்போ அவங்க போய் பாளையத்தில பார்க்குறாங்க, எல்லாம் கிடக்குது. அவங்க எடுத்து சாப்பிடுறாங்க, புசிக்கிறாங்க, கூடாரத்துக்குள்ள கொண்டு வராங்க. இப்ப அவங்களுக்கு எதுவும் தேவை இல்லையே! அவங்களுக்கு இப்ப எந்த தேவையும் இல்ல. வந்தா நம்மள பார்த்தா அசுத்தம், அசுத்தம், அசுத்தம்ன்னு சொல்லிட்டு நம்மள எப்படி விரட்டுனாங்க. நமக்கு எல்லாம் இருக்குது. இனி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க எப்படியும் போயிட்டு போகட்டும் அப்படின்னு நினைக்கல. நான் நினைக்கிறேன் அவங்க கூடாரத்துலலாம் அவ்வளவு அள்ளி கொண்டு வச்சிருக்கிறதுனால பல நாட்களுக்கு அவங்களுக்கு அது போதுமானதா இருந்திருக்கலாம். ஆனா அவங்க சொன்ன காரியம் என்னன்னா, எனக்கு எல்லாம் இருக்கு. எனக்கு எந்த குறையும் இல்ல. ஆனா நான் இத ராஜாவின் அரண்மனையா அந்த வீட்டாருக்கு போய் நான் சொல்லுவேன். இந்த செய்திய நான் சொல்லுவேன். ஏன்னா, அவங்க இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம், இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சிக்கு இன்னும் அவங்க பங்கு கொள்ளல. இன்னும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு அவங்க போகல. மோசேய பார்த்தோம் ஆண்டவர் சொல்றாரு, "எப்பா இந்த ஜனங்களே இப்படிதான். ஒரு நிமிஷம் தள்ளி நில்லு. இவங்கள நான் அழிச்சிடுறேன்." ஆண்டவர் சொல்லல, "மோசே உன்னைய நான் அழிக்க போறேன்" அப்படி சொல்லல. "நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. இவங்கள நான் அழிச்சிடுறேன். உனக்கு நான் வேற ஒரு காரியத்த உனக்கு தாரேன்." ஆனா மோசே சொல்றாரு, "ஆண்டவரே." மோசே மேல ஆண்டவருக்கு எந்த கோவமும் இல்ல. மோசேக்கும் ஆண்டவருக்கும் இடையில ஒண்ணும் காரியங்கள் இல்ல. ஆனா சொல்றாரு, "ஆண்டவரே, என் பேர கிறுக்கி போடுங்கப்பா. என்ன இந்த ஜனங்கள காப்பாத்துங்க." ஜனங்களுக்காக பரிந்து பேசின மோசே. இடத்துல பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நமக்குள்ள இருப்பதாக. இன்றைக்கு நாம் தொடர்ச்சியா இந்த கூடுகைகளை நாம் கலந்து கொள்கிறோம். நாம் கொஞ்சம் கேட்கலாம். இன்னைக்கு நமக்கு காரியங்கள், நம்முடைய சூழல்கள், நம்முடைய வீட்டு காரியங்கள் இவைகளையும் தாண்டி நாம் மற்றவர்களை குறித்து எவ்வளோ கவலைப்படுறோம். எவ்வளோ கரிசனை உள்ளவர்களா இருக்கிறோம். நம்முடைய காரியங்களையே பார்த்துக்கொண்டு ஆண்டவருக்காக செய்ற காரியங்கள ஒரு சின்ன டியூட்டி மாரியோ, இல்லன்னா அத செய்யணும் அப்படிங்கிற மாரி ஒரு காரியத்துக்காகவும் செய்றோமா? உண்மையிலே நமக்கு நம்முடைய காரியங்கள் எல்லாம் தாண்டின ஒரு பெரிய அக்கறை நமக்குள்ள இருக்குது. அன்னைக்கு நம்ம ஆண்டவரத்துல கேட்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே நீர் நான் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும், நான் எவ்வளவு ஆண்டவரே திருப்தி அடையனாயிருந்தாலும், ஆண்டவரே மற்றவர்கள குறித்த கவலை எனக்கு தாங்க ஆண்டவரே. அதுதான் நம்மள புஷ் பண்ணி தள்ளும். அதுதான் நம்மள இயக்குவிக்கும். என்னுடைய சபையில உள்ளவங்கள, என்னுடைய குடும்பத்தார் மத்தியில, என்னுடைய வீட்டார் மத்தியில, நான் வேலை பார்க்குற இடங்கள்ல இருக்கிற அந்த ஜனங்களை குறித்த ஒரு கவலை. ஆண்டவரே! அவங்க அழியிறத நான் எப்படி பார்க்க முடியும்? அத நான் எப்படி சகிக்க முடியும் ஆண்டவரே! என்கிற ஒரு ஒரு வேதனை, ஒரு ஒரு கவலை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே! இந்த கவலை இருக்கும் பொழுது, ஆண்டவருக்காக நாம் தொடர்ந்து செயல்பட முடியும். ஒரே ஒரு சாட்சியை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சில அ மாதங்களுக்கு முன்பதாக நான் மலைக்கு மேல ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அந்த கிராமத்துக்கு போம்போது, அந்த கிராமத்தில ம் அ சபையும் இல்ல, கிறிஸ்தவர்களும் இல்ல, எந்த ஒரு வசதியும் இல்லாத ஒரு கிராமம். நான் அந்த கிராமத்த அப்படியே சுத்தி, சுத்தி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ அங்க விசாரிச்சேன். இங்க படிச்சவங்க யாராவது இருக்காங்களா? அப்படின்னு பார்க்கும்போது, 7ஆம் கிளாஸ் படிச்ச அ பையன் தான் ஒருத்தன் வெளிய போய் படிச்சவன் இருந்தான். அப்ப எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அந்த கிராமத்தில வந்து எதையாவது செய்யணும்னு சொல்லி, கிறிஸ்மஸ்க்கு கொஞ்சம் பிளாங்கெட்ஸ் எல்லாம் குடுத்து, அந்த ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு, காரியங்கள செய்தேன். அப்ப அந்த கிராமத்தில இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பார்த்தோம். ஒரு 70, 80 பிள்ளைங்க இருந்தாங்க. எல்லாம் பெரிய, பெரிய பிள்ளைங்க. 10 வயசு, 12 வயசு, 13 வயசு உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் அ ஆனா, ஆவன்னாவே தெரியாது. ஏபிசிடியே தெரியாது. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. அங்க நமக்கு லேண்ட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. மரத்துக்கு கீழ அவங்களெல்லாம் உட்கார வச்சு, ஒரு வாலிப பையன், அவன அங்க அனுப்பி அவங்களுக்கு சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சோம் கொஞ்சம் கொஞ்சமா.
சில மாதங்களுக்குள்ளேயே அங்க பெரிய பிள்ளைங்க எல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை அத ஒரு ஆராதனையா கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஏன்னா, இதே மாதிரி தான் நாங்க படுகாபுதுவா என்கிற இடத்திலயும் அ சின்னதா ஆரம்பிச்ச அந்த இடம், இன்னைக்கு வந்து அ 82 ஞானஸ்நானம் பெற்ற பெரியவர்கள் இன்னைக்கு அந்த சபையில இருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு நல்ல ஸ்ட்ராங் சபையா இருக்கு. கிட்டத்தட்ட 225 பிள்ளைகளுக்கு அங்க ஆதரவு குடுக்குறோம். இந்த நற்கிரியின் மூலமாக அந்த பேரன்ட்ஸ் அவங்களெல்லாம் நாங்க சந்திச்சு, இன்னைக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் சர்ச்சா இருக்குது மலைக்கு மேல. அப்ப அந்த அந்த சொனோட்டாவுக்காக நாங்கள் காரியங்களை செய்ய ஆரம்பிச்சோம். என்னுடைய மகள் படிக்கிற இடத்துல இருந்து அவ விடுமுறைக்காக வந்தா. அவளுடைய பழக்கம் என்னன்னா, வரும்பொழுதெல்லாம் ஊழியத்திற்காக ஏதாவது அவளுடைய ஒவ்வொரு மாத பாக்கெட் மணியிலிருந்து கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணுவா. அப்போ ஆ அவளுடைய அநேக தேவைகளின் மத்தியில அதிலிருந்து எடுத்துட்டு வந்து, இந்த லீவ்ல கடந்த மார்ச் மாதம் வரும்பொழுது அவ சொன்னா, "அப்பா அந்த ஒரு வில்லேஜ பத்தி சொன்னீங்களே, அவ்வளவு தேவையில இருக்கிறாங்கன்னு சொல்லி, அங்க போய் ஒரு மெடிக்கல் கேம்ப் ஒண்ணு நடத்தலாம். அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு" சொல்லி, அவளுடைய அ பணத்தின் மூலமாக நாங்க போயி, இங்கருந்து டாக்டர், அப்புறம் என்னுடைய பொண்ணு எல்லாரும் போயி அந்த இடத்துல நாங்க ஒரு மெடிக்கல் கேம்ப நாங்கள் ஆரம்பித்தோம். அதற்கு பிற்பாடு அந்த இடத்துல பெரியவர்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் பார்க்க முடிந்தது. அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு காரியங்களை பார்க்க முடியும். இந்த கிராமத்தில ஒரு அக்செப்டன்ஸ் கிடைச்சிருக்குது. நிச்சயமா நான் நம்புறேன். இன்னும் வெகு சீக்கிரத்தில அந்த இடத்திலயும் ஒரு வலுவான சபை உண்டாகும்ன்னு சொல்லி. இன்னைக்கு ஏனோ தானோன்னு நம்ம வந்தோம், விடுமுறைக்கு வந்தோம். நம்மட்ட எப்படியாவது இருந்துட்டு போயிரலாம். அப்படி நினைச்சு இருக்காம, அந்த ஜனங்களுக்காக கவலைப்படுகிற ஒரு காரியம் ஆ ஃபேனிக்குள்ள இருந்ததுனால, இன்னைக்கு அந்த இடத்துல செய்த முடிஞ்சுச்சு. இன்னைக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன், இன்றைக்கு நம்முடைய நிறைவுகளின் மத்தியில, குறைவுகள்ல நம்ம ஆண்டவர பார்ப்போம். நிறைவுகளின் மத்தியில, இன்றைக்கு நாம் மற்றவர்களுக்காக கரிசனை கொள்ளுகிற காரியங்கள் நம்மிடத்திலே எவ்வளவு காணப்படுது. எஸ்தர் எல்லாம் செட்டில் ஆயிருச்சு. அவைகளின் மத்தியிலயும் அவ சொல்றா, "என் ஜனத்துக்கு வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்ப்பேன்?" இந்த காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது நாம் கடைபிடிக்கிறோமோ, எப்பொழுது நாம் செய்கிறோமோ, அப்பொழுது எந்த காரியத்தில ஒரு மகிழ்ச்சி இல்லாம, விடுதலை இல்லாம இருக்குதோ, அதிலே நாம் விடுதலையும், மகிழ்ச்சியையும், பெரிய மாற்றத்தையும் நம்மளால பார்க்க முடியும். நாம் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, நாம் விசுவாசத்தோடு கூட நடப்பதற்கு நம்மை ஒப்புக்கொடுத்து, இரவிலும் அதாவது என்னுடைய இக்கட்டான சூழ்நிலையிலும் எனக்காக கிரியை செய்கிற ஒரு ஆண்டவர் உண்டு என்று அவர் மேல என்னுடைய அ முழு நம்பிக்கைய நான் வைத்து, ஆண்டவருடைய வேலைக்காக காத்திருந்து, ஆவியானவருடைய அந்த ஒத்தாசையோடு நான் முன்னேற என்னை ஒப்புக்கொடுத்து, மற்றவர்களுக்காக என்னுடைய எவ்வளவு உயர்வான ஒரு சூழ்நிலையிலும் அந்த ஹார்ட்ட நான் தக்க வைத்துக் கொள்வேனேயானால், நிச்சயமாக ஆண்டவருக்காக, எதுக்காக இந்த பூமிக்கு ஆண்டவர் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறவரா வந்தாரோ, அந்த காரியத்தை நாம் தனிப்பட்ட விதத்தில, குடும்பமாக நாம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. அந்த மாற்றத்தை அவருடைய நம்முடைய வாழ்க்கையிலயும், நம்முடைய குடும்பத்திலயும் என்னென்ன காரியத்திற்காகலாம் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ, ஒரு கவலையில இருக்கிறோமோ, அதில எல்லாம் பார்ப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். அப்படிப்பட்ட பாதையிலே ஆண்டவர் நம்மை வழிநடத்தும்படியாய், நம்மை ஆண்டவர் உபயோகப்படுத்தும்படியாய் நம்ம இணைந்து நம்ம ஜெபிக்கலாம்.